ஹலோ மக்களே, வீகா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே சந்தோஷத்தில் ஒரே ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து விஜயோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் வராங்க. ஸ்டார்ட் மியூசிக் பிக்சரை வந்து அவங்க டான்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அந்த பிக்சரை வந்து விஜய் டெலிவிஷன்லேருந்து இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, காதலே காதலேன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த ஃபோட்டோ மட்டும் போட்டு அவனை அந்த காதலே காதலேன்னு சொல்லி செமையாக வந்து போட்டிருக்காங்க. அதை வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு 8 மணிக்கு நம்ம ஹாட் ஸ்டாரில் பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து விஜய் டிவியில் பார்த்து தான் ஆகும். ஆனால் இதில் செம்மையாக வந்து விஜய் காவேரி பயங்கரமாக கலக்கியிருக்காங்க போல், பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு உங்களோட கெமிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து பயங்கரங்க, டெலிவிஷன்லேருந்தே வந்து அந்த பிக்சரை போட்டிருக்காங்க இல்லையா, காதலே காதலேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வேறு மைண்டுக்கு போயிருப்பாங்க எந்த மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தருக்கு தொடச்சி விட்டுக்கிறது என்ன ப்ரொமோவே பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. ப்ரொமோவிலே பயங்கரமாக 2 பேருமே அசத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் ராகினியும் நிவினும் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த பக்கம் கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. ஆனால் விஜய் காவேரியை பயங்கரமாக போட்டு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிக்சர் போய் நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும். அது மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ பாட்டு பாடும்போது வந்து நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி விட்றது, இதெல்லாம் வந்து ரொமான்டிக்காக தொடச்சி விட்றேன் அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்லுவார் இல்லையா, அதை காவேரி பிரியங்கா வந்து ஒரு ஓரமாக வந்து நின்று பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன விஷயம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சூப்பர். நாளைக்கு 8 மணிக்கு வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். டிவியில் பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். ஹாட் ஸ்டாரில் பார்த்தாலும் நம்ம வந்து டிவிலையும் கண்டிப்பாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்க நான் இன்றைக்கும் நாளைக்கும் வீக் ஆஃப் ஃபேன்ஸுக்கு தரமான சம்பவம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் திங்கட்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா, அதனால் இன்றைக்கி நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படி தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.